ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பிட்காயின் பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான், இதுதான் நமக்கு மேஜரான ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் அதுக்கப்புறம் கீழே வந்தான். ஸோ கீழே வரும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவல் தான் வந்து நமக்கு மேஜரான லெவல் அப்படின்னு. ஸோ கரெக்டாக பாருங்கள், அந்த லெவலில் டச் பண்ணி தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கொடுக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கேருந்து மேலே போகிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா, இது வந்து வேவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேவ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீமில் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நடந்த புல் மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து நமக்கு வரவே இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஈவன் நமக்கு வந்து பிட்காயின் டாப் அவுட் ஆகியிருந்தாலும் சரி, ஆகலனாலும் சரி, ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் இங்கேருந்து வந்து ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கடைசி எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். இதில் பேர் மார்க்கெட்டில் இந்த இதில் நடந்திருக்கு. ஸோ பேர் மார்க்கெட் நமக்கு வந்து மணி ஃப்ளோ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த டைம்லேயுமே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 40% வந்து மார்க்கெட் வந்து பப்பாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு வந்து மணி ஃப்ளோ குறைஞ்சிட்டு வரும்போதே நமக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா, ஸோ மணி ஃப்ளோ நமக்கு இன்னும் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து அப்சைட் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வீக்லின்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த வீக்கில் வந்து நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் லைன் எப்போ இங்கே 0 வந்து கிளாஸ் பண்ணி நமக்கு வந்து வீக்லி வந்து க்ளோஸ் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் வந்து இதில் வந்து க்ரீன் டாட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ க்ரீன் டாட் ஃபார்ம் ஆச்சுன்னா பாருங்கள், அதுக்கப்புறம் மேலே போயிருக்கும். ஸோ க்ரீன் டாட் ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறம் மேலே போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது வீக்லின்றதால நமக்கு வந்து ப்ளே அவுட் ஆகிறதுல கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம டெய்லியில் போயிடலாம். டெய்லியில் நம்ம பிடிசி சார்ட் பார்க்குறத விட நம்ம யூஎஸ்டி சார்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்டி சார்ட் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்டி டாமினன்ட் சார்ட் வந்து மேலே போச்சு அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழும். எப்போ வந்து இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் வந்து கீழே விழுதோ அப்போ வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இதுதான் வந்து இந்த கோரிலேஷன். இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறத வந்து நீங்கள் கான்ஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போது நான் சொல்லியிருந்தேன் நான் இது ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு மேஜரான ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு நமக்கு இதில் போனால், இப்போ இந்த இதில் போனது வந்து இது நமக்கு பெருசாக போக மாட்டோம், இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம டோட்டல் 2 சார்ட் போயிடலாம். டோட்டல் 2 சார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு காட்டுற சார்ட் இது. ஸோ அதனால் டோட்டல் 2 வந்து நமக்கு நல்ல கான்ஃபிடன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு அது ரீடெஸ்ட் தான் இப்போதைக்கு வந்திருக்கான். ஸோ ரீடெஸ்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறான். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம லோ டைம் ஃப்ரேம் பார்த்து என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறோம், பக்காவாக எடுக்கிறோம் அப்படின்றது வந்து நான் போன வீடியோ வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் வந்து இந்த என்ட்ரி வந்து ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து நான் லோ டைம் ஃப்ரேம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து இப்படி தான் வந்து என்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு. இதில் சேஞ்ச் ஆஃப் கார்டு நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப் இருக்குது. அந்த ஃப்ளிப்பில் இருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப கிட்ட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து பெருசாக நம்ம இது பண்ணக்கூடாது. பட் இதோட மெயின் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைவர்ஜன் தான் நமக்கு. ஸோ 1 ஹவரில் வந்து டைவர்ஜன் ஃபார்ம் ஆயிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் இந்த ஐ பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹையர் ஐ வச்சுருக்கானா, நமக்கு ஆசிலேட்டர் பாருங்கள் லோவர் ஐ இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து டைவர்ஜன் ஃபார்ம் ஆயிருக்கான் அப்படின்றது வந்து மீன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கான மெயின் செட்டப்பு. அது கூட வந்து இதில் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே வந்து எஸ்எம்சியில் நம்ம இன்னொரு கான்ஃபரன்ஸோட எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன், இந்த ஆர்டர் பிளாக் டச் பண்ணால் நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம டைவர்ஜனும் ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ டைவர்ஜன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் போயிட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு எங்கே வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்டோட டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. இந்த இதில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்துச்சு. ஸோ நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஓபி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. இதில் எப்படி லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸில் வந்து நமக்கு எல்லாம் தெளிவாக வந்து சொல்லி தருவோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்ட்ரி செட்டப் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த என்ட்ரி செட்டப்லாம் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபியராக இருக்கும்போது இதில் வந்து என்ட்ரி எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பயத்தில் இருந்துட்டு யாரும் வந்து என்ட்ரி இதில் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான என்ட்ரி அப்படின்றது எப்போ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து அதோட ரீடெஸ்ட்டில் நமக்கு வந்து செல் அடிக்கலாம். இதோட செல் அப்படின்னா நமக்கு வந்து பிடிசியில் பை. ஸோ இது வந்து கீழே போச்சுன்னா நமக்கு வந்து பிடிசி வந்து மேலே போகும். ஸோ இதுதான் கோரிலேஷன். ஸோ இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி செட்டப் வந்து பார்த்துக்கலாம். அது ரீடெஸ்ட்டில் நமக்கு வந்து இது கீழே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் பம்ப் ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக வந்து இங்கே பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துடாதீங்க. சப்போஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆனால் அப்படின்னா திரும்ப போயிட்டு இந்த ஆர்டர் டச் பண்ணாமல் தான் வந்திருக்கான். ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப இந்த ஆர்டர் டச் பண்ணிட்டு வரலாம். அதுவும் நம்ம பாசிபிலிட்டி இருக்குது.
அதான் சொல்கிறேன், ஒன்ஸ் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரின்றது எடுங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் முன்னாடி எடுத்திருந்தீங்க, நான் சொன்ன மாதிரி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் வச்சுருங்க. ஸோ அதுதான் வந்து சேஃப் சைடு. ஏன்னா வந்து நமக்கு இந்த ஆர்டர் பேக் டச் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நமக்கு வந்து இதை பிரேக் பண்ணிடுவான், கீழே போய்டுவான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டர் பேக் டச் பண்ணாமல் தான் வரான். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் வச்சுருங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து இங்கேருந்து கீழே போகிறது பாசிபிலிட்டி அதிகம். இதில் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் சார்ட் இருக்குது. இது வந்து ரெகுலர் சார்ட்டு. கீழே ட்ரெண்ட் லைன் பாருங்கள், நமக்கு கீழே காட்டுது. லாகரிதமிக் சார்ட்டில் பாருங்கள், நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பக்கத்தில் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து எப்படி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து என்ட்ரி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரிலாம் உங்களுக்கு எடுக்க தெரியாது அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்துருக்கு பாருங்க, இது ரெகுலர் சார்ட் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சேஃப் சைட். ஏன்னா வந்து லோ டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுக்க தெரியல அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபான என்ட்ரி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சேஃபான என்ட்ரி எடுக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்க தெரியல அப்படின்னா ஸோ தப்பான இடத்துல போய் மாட்டிக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்ன மார்க்கெட்டில் பார்க்குறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர நீங்களும் இது பிளைண்டாக ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் வச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நாலேஜ் அப்டேட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான், இந்த தடவை எப்போ பிரேக் அவுட் நடக்கிறான்னு பாருங்கள். அது பிரேக் அவுட் நடந்தானா இந்த கான்ஃபரன்ஸ் வச்சு பிடிசியில் நம்ம ட்ரேட் என்ட்ரி நடக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஈத்ரியம் சார்ட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஈத்ரியம் அப்டேட் போயிடலாம். ஈத்ரியம் நான் சொல்லியிருப்போம் முன்னாடியே, நமக்கு வந்து எப்போ வந்து இந்த ஈத் பிடிசி சார்ட்டில் இந்த மேஜர் ட்ரெண்ட்ல இருந்து பிரேக் அவுட் ஆகிறனோ அதுக்கடுத்து அதோட ரீடெஸ்ட் தான் நமக்கு வந்து ஈத்ன்றது பை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் கரெக்டாக இவ்வளோ ஷார்ப்பாக ஒரு கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு பக்காவாக இப்போ மேலே போகிறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈத்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இங்கேருந்து வந்தால் கரெக்டாக இங்கே ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டு இங்கேருந்து மேலே போகிறோம். ஸோ இதே தான் வந்து இந்த ரீடெஸ்ட் நடக்கும்போது தான் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஐ திங்க் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன், நான் இங்கேருந்து இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருப்பேன் நான். ஸோ எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்து நமக்கு ரீடெஸ்ட் வைக்கிறானோ அதில் தான் வந்து ஈத்துன்றது பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் அவுட்ல வச்சிருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து கொஞ்ச நாளில் வந்து நம்ம நியூஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து. ஸோ அந்த நியூஸ்லாம் வரும்போது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி கீழே ஒரு நடிப்பான், டப்புன்னு மேலே நடிப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ஈத்துன்றது பார்த்தீங்கன்னா பிடிசியோட வால்டைல் அதிகம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வைக்கிறது எப்பவுமே வந்து சேஃப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹார்மோனிக் என்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வந்து எங்கே போனால் எப்படி எடுக்கலான்றது நான் என்ட்ரி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா பிரேக் அவுட்ல போட்டு கம்முன்னு விட்டுருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு. இல்லை நான் வந்து என்ட்ரி எடுக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு ஈத்ரிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரின்றது இந்த இடத்துல எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்று இதோட ரீடெஸ்ட் எடுத்துக்கணும், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரீடெஸ்ட் தான் இப்போ ஈத் பிடிசி நடந்த ரீடெஸ்ட் இதில் எடுத்துருக்கணும். இது ரெண்டு தான் வந்து நம்ம என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, பக்காவான என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரெண்டு என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து வேறு என்ட்ரி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு ஈத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக என்ட்ரின்றது இப்போதைக்கு மேலே இந்த இடத்துல வந்து கிடையாது. ஸோ அடுத்து வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன், அதுக்கு எது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பாட்டில் தான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் முதல்ல தான் சொல்லியிருக்கேன் நான், இந்த க்ரீன் பாக்ஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு மேஜரான பாக்ஸ் அப்படின்னு. இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் பாக்ஸ் தான் மேஜரான பாக்ஸ். ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து நமக்கு ஃபெயிலியர் பண்ணாத வரைக்கும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறது தான் பாசிபிலிட்டி. இது ஏன் சொல்கிறேன்றது நமக்கு ஆல்ரெடி வந்து நான் ஸோ இந்த ஹார்மோனிக் பேட்டர்லாம் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு அப்டேட் பண்ணியிருப்பேன் ஒரு சில வீடியோவில். ஒரு 4-5 வீடியோ நீங்கள் முன்னாடி தள்ளி பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம மெயின் டார்கெட்டாக இருக்கும். இது வந்து 6K இந்த 5.8K அந்த ரீஜன் வந்து நமக்கு மேஜரான டார்கெட்டாக இருக்குது. பார்க்கலாம் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் மேலே போனோம் அப்படின்னா அடுத்த செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இங்கே தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சில ஆல்ட் காயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து எல்லா ஆல்ட் காயினும் போய் விழுந்துட்டு நீங்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்காதீங்க. டெக்னிக்கலாக பாருங்கள், எந்த ஆல்ட் காயின் வந்து நல்லா புலிஷாக இருக்கான்னு பாருங்கள், அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டாப் 100 காயின்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை தவிர மொக்கையான மீம் காயின்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணுறேன் 2 வருஷம் வெயிட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மணி வந்து லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சேஃப் சைடு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. டாப் 100 காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் என்னோட அட்வைஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இது அப்படியே நீங்கள் பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குன்றது அதான் உங்களோட திங்கிங்கோட ஸ்ட்ராட்டஜின்றது வேறு மாதிரி இருக்கும், என்னோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கு மாதிரி பண்ணுங்க நீங்கள். ஸோ இந்த புல்ரனோட என்னோட மெயின் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6K தான். ஈவன் நமக்கு பிட்காயின் வந்து நமக்கு ஆல் டைம் தொடர்னா கூட ஈத் வந்து எனக்கு இந்த ஆல் டைம் தொடுன்றது எனக்கு வந்து இப்போதைக்கு அனலைஸில் எனக்கு இருக்குது. ஸோ பட் இவ்வளோ தூரம் இப்போ போயிடுவானான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, பொறுமையாக தான் போவான். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈவன் நமக்கு வந்து இங்கேருந்து இப்படி லோவரை வைக்கிறான்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா லோவரை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வருவான்.
ஸோ அப்படி வரனா கூட நம்ம வந்து முறைய வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்படி நடக்கிறானா இல்லை கீழே நடக்கிறானான்றதை வந்து பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஈஸியாக வந்து டெக்னிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து ரெகுலராக பாருங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஆல் டிசிஷன் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டு வந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம போடலான்றதுக்காக தான் இப்போதைக்கு நான் அந்த வீடியோவும் போடல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் டிசிஷன் பற்றி எல்லாத்தையும் பெருசாக பேசலாம். அடுத்து என்னோட பாசிபிலிட்டி என்ன, எப்படி வந்து ஆல் டிசிஷன் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஐ திங்க் இந்த வீடியோவில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.